ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய தினசரி நடவடிக்கைனாலும் சரி, நம் வாழ்வில் நடக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் சரி, இறைவனின் கருணை இருந்தால் மட்டும்தான் அது நல்ல விதமா நமக்கு நடந்து முடியும். ஆனா பலர் ஏதோ தன்னுடைய முயற்சியினால் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு கர்வம் கொள்வது கூட இருக்கு. கர்வம் கொண்டுக்குவாங்க. அப்போ சாதாரண மனிதனில் இருந்து இதிகாச நாயகர்கள் வரைக்கும் இந்த குணம் எல்லாருக்குமே இருக்கு. வில்லுக்கோர் விஜயன் என்று பெயர் எடுத்த அர்ஜுனனையும் இந்த கர்வம் விடல. பாரத போர் நடந்து கொண்டிருந்த சமயம் பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்து வழி நடத்தினாரு. ஒரு நாள் யுத்தம் முடிஞ்சு பாசறைக்கு திரும்பிய அர்ஜுனன், அவனுக்கு தன் வில் வித்தையால் தான் வெற்றி நாம அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு கர்வம் உண்டாச்சு. அதனால வழக்கமா முதல்ல தேரிலிருந்து இறங்கும் அவன் அன்னைக்கு கிருஷ்ணரை முதல்ல இறங்குங்க, கிருஷ்ணரை இறங்க சொல்லுவான். அப்ப அர்ஜுனனின் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட பகவான் அவனது அகந்தையை நீக்க முடிவு பண்ணியிருப்பாரு. வழக்கமாக நீதான முதல்ல இறங்குவ, இன்னைக்கு மட்டும் ஏன் என்ன முதல்ல இறங்க சொல்ற அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட கேட்பாரு. இதற்கு அர்ஜுனன் இன்று வழக்கத்தை மாத்திக்கலாமே அப்படின்னு ரொம்ப எகத்தாளமா பதில் அளிப்பாங்க. அதற்கு கிருஷ்ணர் இல்ல, நீதான் முதல்ல இறங்கணும், நான் இறங்கினா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு ஆபத்தா? எனக்கு என்ன ஆபத்து அப்படின்னு, என் கையில தான் வில் இருக்குது இல்ல அப்படின்னு அர்ஜுனன் ரொம்ப கர்வத்துடன் அந்த மாதிரி பதில் அடிப்பாரு. அதுக்கெல்லாம் பிறகு அதை பத்தி எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல நீ கீழே இறங்கு அப்படின்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரொம்ப கடுமையா கட்டளையிடுறாரு. அதுக்கு மேல அர்ஜுனனால மறுப்பு தெரிவிக்கவே முடியாது. ரொம்ப பயந்து கீழே இறங்கிடுவாரு. அப்போ பகவான் பின்னர் அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கீழே இறங்குவாரு. கிருஷ்ணர் இறங்கியதுமே பார்த்தீங்கன்னா அந்த தேர் தீப்பிடிச்சு எரிஞ்சிரும். கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து, நான் முதல்ல இறங்கி இருந்தேன் அப்படின்னா தேருடன் சேர்ந்து நீயும் சாம்பலாயிருப்ப அப்படின்னு சொல்வாரு. அர்ஜுனன் ரொம்ப பயந்து போய் எதனால இப்படி நடந்துச்சு அப்படின்னு கிருஷ்ணர் கிட்ட கேட்பாரு. கிருஷ்ணர் சொல்வாரு, அதுக்கு அர்ஜுனா, உனக்கு எதிராக போரிட்டவங்க மந்திர சக்தி கொண்ட அம்புகளை நம்ம மேல தாக்குனாங்க. அவை அப்போ செயல்படாம இருந்துச்சு. நான் அதை தடுத்து நிறுத்தினேன். நான் தேரை விட்டு இறங்கியதுமே அந்த அம்புகளோட மந்திர சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அந்த தேர் தீப்பற்றிக்கிருச்சு அப்படின்னு சொன்னாரு. உன்னை இதுவரைக்கும் காப்பாத்தி வந்தது உனது வீரம் இல்ல, எனது சக்தி தான் அப்படின்னு இத முதல்ல புரிஞ்சுக்கோ அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனர் கிட்ட சொல்வாரு. இத கேட்ட உடனே அர்ஜுனனின் கர்வம் அந்த நொடியில காணாமல் போயிரும். அதனால அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறத அந்த ஒரு எண்ணத்துல தான் நாம சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா அந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பரம்பொருள் பகவான் பார்த்து கொள்வார் அப்படிங்கிறதுக்கு தான் நாம சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்றோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.